ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம கோதுமை மாவு ஓரியோ பிஸ்கட் வச்சு 2 கேக் செய்கிற இது பார்த்தோம். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவை, மைதா, அப்புறம் சுமல் இல்லாத ஆயிலு, கொஞ்சோட நெய், அப்புறம் பால், இதை வச்சு தான் இன்றைக்கி ரவா கேக் பண்ண போகிறோம். மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, செர்ரி பழத்தை தான் நான் கட் பண்ணி பீஸாக உள்ளே வந்து வச்சுருக்கிறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா 3 முந்திரி பருப்பும் ஒரு கிஸ்மிஸ் பழமும் சும்மா டெக்கரேஷனுக்காண்டி அப்படி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கேக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம வந்து எக் சேர்க்காமல் இந்த கேக் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இப்போது நான் குக்கரை வந்து 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம அந்த கேக் பேட்டரை தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு கேஸ்கட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு 30 40 நிமிஷம் முடிய ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கேக் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 கேக் செஞ்சதுமே வந்து ஜீனியில் தான் செஞ்சேன். இதிலே வந்து நான் ஜீனி தான் போட்டிருக்கிறேன். நம்ம வெள்ளத்திலே செய்யலாம். இப்போ பாருங்கள், 30 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து கேக் வந்து ரெடியாகி வந்துருச்சு. கேக் வந்து ரெடியாகி வந்தோடனே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்திட்ட நல்லா இப்படி சுற்றி அதை எடுத்து விட்டுட்டு லேசாக கொட்டினாலே போதும், நம்மளுக்கு நல்லா கீழே வந்துடும். பாருங்கள், இப்போ என் பொண்ணு கொட்டுறப்ப பாருங்கள், கேக் வந்து அப்படியும் அடியில் பிடிச்சிருக்காது, ஒன்றும் செய்யாது, அப்படியே டபக்குன்னு கீழே விழுந்துருச்சு பாருங்கள். அது மேலே என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் நெய்யும் மாவும் தடவிருந்தோம் இல்லையா, அதுதான். நம்ம இது இல்லாமல் பட்டர் ஷீட் போட்டு பண்ணணுன்னாலும் பண்ணலாம். என்கிட்ட வந்து பட்டர் ஷீட் இல்லை, அதனால தான் நான் இப்படி பண்ணியிருந்தேன். கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு என் பொண்ணு கட் பண்ணுறப்பே தெரிஞ்சிருக்கும் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டுமே வந்து செம்மையாக இருந்தது. அந்த நம்ம வச்சுருந்த அந்த செர்ரி பழம்லாம் நல்லா உள்ளே இருந்து கேக்குள்ளே இருந்து பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்குறப்பையும் கேக் நல்லா சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருந்தது. இது வந்து நம்ம வந்து இப்போ இது நாட்டு வெல்லத்துலேயும் செய்யலாம். நாட்டு வெல்லத்தில் செஞ்சால் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலரில் தெரியும். நம்ம இதில் வந்து முட்டை சேர்க்காமல் பண்ணியிருக்கிறோம். நம்ம கடையில் போய் ஒரு கேக் வந்து 300 400ன்னு போட்டு வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு இதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். ஆனால் இதுக்கு நம்மளுக்கு என்ன செலவாகும்னு பார்த்திங்கன்னா, 1/4 கிலோ ரவை, 1/4 கிலோ மைதா. நான் ஃபுல்லாக கூட போடலை, அதில் கொஞ்சம் தான் போட்டு மீதி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 50 கிராம் கோல்டு வின்னர் எண்ணெய், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய், கொஞ்சோட பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு 50 கிராமுக்கும் கம்மியாக காய்ச்சின பால். இவ்வளோ தான் நம்மளுக்கு காய்ச்சி, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. இதுதான் நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து இவ்வளோ தான் நான் போட்டேன். அதுக்கு என்ன செலவாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கணக்கு போட்டு பாருங்கள். ஆனால் கேக் பாருங்கள், நம்ம 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா கேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 6 7 8 பேர் வந்து நம்ம அந்த கேக்கை நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். பீஸ் போட்டோன்னா அந்தளவுக்கு கேக் வந்திருக்குது. நீங்களும் வந்து இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்தது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய்சினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நம்ம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you.